கோர் ஆடியன்ஸ்னு உங்களுக்கு யாரை பார்க்குறீங்க? நீங்கள் தொடக்க காலத்தில் இருந்த கோர் ஆடியன்ஸுடைய ஏஜ் குரூப் அல்லது ரூரல் அர்பன் அப்படிலாம் பல டிஃப்ரென்சஸ் இருக்கும். நீங்கள் ஒரு எம்பிஏங்கிறதுனால நிச்சயமாக இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அந்த கோர் ஆடியன்ஸ் இப்போ யாரை மைண்டில் வச்சு நீங்கள் இந்த திரைப்படங்கள் பண்ணுறீங்க? இப்போ தக் லைஃப் வருது, இப்போ நமக்கு கோர் ஆடியன்ஸ் யார் அப்படின்னா? டிக்கெட் கொடுத்து சினிமாக்குள்ளே போகிற ஆளுங்க. ஐ மீன் இந்த சென்ஸ் ஐ திங்க் தமிழ்நாட்டு அவர் சவுத் இந்தியாவிலே இன்னும் வந்து அந்த ஒரு நல்ல நிலைமையில் தான் இருக்குது. ஐ திங்க் சினிமா மேலே ஒரு ஆர்வம் இருக்குது, தேட்டருக்கு வந்து பார்க்கணுங்கிற ஒரு விருப்பம் இருக்குது, அண்ட் ஒரு காதல் இருக்குது சினிமா மேலே. அது மாறலை. ஸோ அதனால வந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து வேற இப்போ பொன்னியின் செல்வன் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து இது வரைக்கும் பார்க்காத 30 வருஷமாக தேட்டருக்கு வராதவங்கலாம் வந்தாங்க. ஸோ இவ்வளோ தான் நம்ம டார்கெட் ஆடியன்ஸுங்கிறது இல்லை. அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி அதை மாறலாம். ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்னா அதுக்கு வேறு மாதிரி வரலாம். இப்போ ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி வந்தால் அதுக்கு வேறு மாதிரி வரலாம். ஸோ எல்லா ஜானர்லேயும் ரெடியாக இருக்காங்க வரத்துக்கு. நம்ம கொடுக்கறது, நம்ம பொசிஷன் பண்ணுறது, நம்ம எப்படி அதை கோர்வையாக இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறோங்கிறத பொறுத்து. நான் கேட்குறது, இப்போ தியேட்டர் ரிலீஸ்னு ஒன்று இருக்கும் சார், அப்புறம் ஓடிடியில் வேறு விதமாக அதை ரசிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு கிரியேட்டர் திங்க் பண்ணுவீங்களா, இல்லை ஒன்லி உங்களோட ஸ்கிரிப்ட் அது என்ன பேசு அதோட நிறுத்திக்கிறீங்களா? ஐ திங்க் ஃபைனலாக சினிமா தான். அது எந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தாலும் அது சினிமா தான். ஸோ நம்ம கான்சன்ட்ரேஷன் ஆஸ் அ மேக்கர் இஸ் ஒன்லி டு மேக் ஆஸ் குட் அ ஃபிலிம் ஆஸ் பாசிபிள். அது இப்போ எப்படி வேணால் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தேட்டரில் பார்க்குறாங்க, ஃபோனில் பார்க்குறாங்க, ஐபேடில் பார்க்குறாங்க, கம்ப்யூட்டர் பார்த்துட்டு இருக்கும்போதே இங்கே செகண்டரி ஸ்க்ரீனாக படம் பார்க்குறாங்க. ஸோ அது மாறிட்டே இருக்கும். அவங்க அது அந்த நேரத்தில் அவங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சால் அவங்க பாட்டு பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும். பக்கத்தில் ஃப்ளைட்டில் போகும்போது பக்கத்தில் ஒரு சின்ன ஃபோனில் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காரு, கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் அதுதான் உண்மை. அதை தாண்டி அந்த படம் வந்து அந்த சின்ன ஃப்ரேமை தாண்டி வெளியே நிற்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட்.